இலங்கை திருநாட்டின் மலைகளால் நிரம்பிய நுவரெலிய மாவட்டத்தின் கொத்மலை பிரதேசத்தின் இரு மலைகளுக்கிடையே எழிலொழுக அமையப்பெற்ற ஊர் அழகிய கிராமமே பகலகொரக்கையோ ஆகும். இவ்வூரின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும் பெருநதியின் கிளையாறு மேலும் இவ்வூரின் அழகை மெருகேற்றுகிறது. இங்கு சிங்கள, தமிழ், முஸ்லிம் என மூவின மக்களும் ஒன்றித்து வாழுகின்ற போதும் முஸ்லிம்களே பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். இலங்கை அவ்வளவு எளிதில் மறக்காத சீற்றங்களில் இறுதியாக வந்த டிட்வாவும் ஒன்று. டிட்வா புயல் அரக்கனின் குரூரப்பிடியில் முழுத்தீவுமே சிக்கி தவித்தது. பல 100 கோடி பெறுமதியான சொத்துக்கள் நீரில் கரைந்தன. எண்ணற்ற உயிர்கள் உலகை விட்டு மறைந்தன. பல உடல்கள் நிலச்சரிவினால் பூமிக்குள் புதையுண்டன. பெருந்துயரால் உள்ளங்கள் உறைந்தன. டிட்வா புயலிற்கு பின்னரான பாதிப்புகளில் இந்த பகலகொரக்கையவும் மண் சரிவு அபாயத்தின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பகலகொரக்கையவில் மலைக்கு அடுத்த பக்கம் அமைந்துள்ள 72 ஏக்கர் ஆராமைய எனும் இடத்தின் வீதியிலிருந்து வெடித்திருக்கும் நிலத்தின் வெடிப்பு மத்தியில் உள்ள ஓடை என ஊர் மக்களால் அழைக்கப்படும் கிளையாறு வரை நீண்டு செல்கிறது. ஒருவேளை நிலச்சரிவு நிகழும் பட்சத்தில் ஆராமய முதல் மத்தியில் உள்ள ஓடை வரை இடிந்து மண்ணுக்குள் புதையுண்டு போவது மாத்திரமல்லாமல் இடிந்த நிலத்தின் மண் தொகுதிகள் மலையின் அடுத்த பக்கம் உள்ள பள்ளிவாயில் வரை வரக்கூடிய சாத்தியம் இருப்பதனால் பள்ளியை சூழ வாழும் மக்களும் அங்குள்ள வீடுகளுக்கும் சேர்த்தே பெரும் பாதிப்பு நிகழலாம். வெடிப்பு ஏற்பட்ட இடத்திலிருந்து முதல் 5 வீடுகளும் ரெட் ஜோன் சிவப்பு வலயமாகவும் அங்குள்ள குடும்பங்கள் காலாகாலமாக வசித்து வந்த தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் NBRO அதாவது தேசிய கட்டிட ஆய்வு மையத்தின் அறிக்கை சுட்டி காட்டுகிறது. மேலும் அவ்வறிக்கையில் அடுத்த 19 வீடுகளும் ஒரேஞ்ச் ஜோன் செம்மஞ்சள் வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு தொடராக 1 மணி நேரம் 75 மில்லி லீட்டர் அளவிற்கு மழை பெய்யுமெனில் அங்குள்ளவர்களும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 19 வீடுகளை சூழ உள்ள வீடுகள் எல்லோ ஜோன் மஞ்சள் வலயமாகவும் அங்குள்ள மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பகலகொரக்கைய மக்கள் முழு அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நேரிடையாக பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளான நிலையில் 19 வீடுகளை கொண்ட ஒரேஞ்ச் ஜோன் செம்மஞ்சள் வலயத்தில் உடனடி நிலச்சரிவு ஏற்படாமல் பாதுகாப்பிற்கான தற்காலிக ஏற்பாடுகளும் வழிகாட்டல்களும் அவ்வறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுள் முதலாவது, வெடிப்பு ஏற்பட்ட ஆராமய வீதியிலிருந்து வெடிப்பு முடியும் வரை சீமந்து சாந்தும் மண்ணும் கலந்து வெடிப்பை மூடுவதாகும். இது ஊர் மக்களின் முயற்சியினால் 3/4 பங்கு வெடிப்புகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் 1/4 பங்கு வேலைகள் எஞ்சியிருக்கின்றன. இரண்டாவது, அந்த சரிவு பகுதி இடிந்து விழாதிருக்க அங்குள்ள பெரும் மரங்களை வெட்டி அகற்றுதல். மூன்றாவது, மூடப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் வடிகால்கள் மீள அகழ்ந்து போக்கு அமைப்பதன் மூலம் மீள பாவனைக்கு கொண்டு வருதலாகும். இவ்வாறு செய்யும் பட்சத்திலேதான் குறைந்தபட்ச தற்காலிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூர்த்தியாகும். இதனை கண்டுகொள்ளாத விடத்து மொத்த பகலகொரக்கையவும் பூமிக்குள் புதையுண்டு வரலாற்றில் இடம் பிடிக்கும் நிலை ஏற்படலாம். சிறுக சிறுக சேர்த்து வீடு கட்டி வாழ்ந்த மக்கள் இங்கு இனி வாழவும் முடியாமல், இதை விட்டு வேறு எங்கும் போகவும் முடியாமல் சங்கடமான நிலையில் இருக்கிறார்கள். நாளைய தலைமுறைக்கு நம் ஊர் ஒரு கதையாகுமா? அன்பின் உறவுகளே, தோழர்களே, பகலகொரக்கைய தனது இக்கட்டான பொழுதுகளை கழித்துக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படியே விட்டுவிடப் போகிறோமா? இல்லை கண் போல கட்டி காக்க போகிறோமா? ஆம் தோழர்களே, குறைந்தபட்ச தற்காலிக ஏற்பாடுகளை செய்வதற்கு 1 மில்லியனை விட அதிகமான நிதி தேவையும் அதனை செயற்படுத்த ஊர் மக்கள் அனைவரது உதவியும் அவசியமாகிறது. நண்பர்களே, வாருங்கள், கரம் கோப்போம், பகலகொரக்கையவின் உயிர் காப்போம், அதனை நாளை சந்ததியின் கையில் கொண்டு கரம் சேர்ப்போம்.